தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி 2026 தேர்தலுக்காக உறுதியானதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் தங்களது கருத்துக்களை பரபரப்பாக தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பழைய பங்காளியுடன் பாஜக மீண்டும் கைப்பிடித்தது ஆச்சரியமொன்றும் இல்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்குள்ளும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்குள்ளும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறிய போவது உறுதி என்றும், திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது பெரிய ஆச்சரியம் ஒன்றுமில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள்தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும், தாங்கள்தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் மாறி மாறி முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். மத்தியில் ஆளும் பிளவுவாத பாஜகவும், மாநிலத்தை ஆளும் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள், ஆனால் உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே. ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன, மற்ற மாநிலங்களில் முதலமைச்சரே ஊழல் செய்தாலும் அவருக்கு தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும். ஆனால் இங்கு ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும்போது அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவரது நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுத்துவதையும் இந்த நாட்டு மக்கள் அறிவர். திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது என்றும், தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார், தங்களுடன் உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார் என்று மக்கள் அறிவர் என்றும், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தவிகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.